ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்திலேருந்து ஒரு சின்ன பார்வைக்கு. அதாவது ரேகா வந்து இன்றைக்கு போகிற வழியில் அவங்க அம்மா சிந்தாமணியை பார்க்குறாங்க. அவங்க வந்து ரேகா நீ எப்படி இருந்த பொண்ணு, நல்ல வசதியோட நல்ல ஆடம்பரமாக இருந்த, இப்போ அந்த ஒன்றும் இல்லாத அந்த சின்ன வீட்டில் போய் எப்படி நீ வாழற, இப்போ கூட சொல்கிற நீ வந்துரு ரேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வெறும் பையலோட போயிட்டு ஒரு வசதியும் இல்லாமல் நீ எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்றாங்க. அப்போ ரேகா சொல்கிறாங்க, பணத்தால் எல்லாமே வாங்கிடலாமா, ஆனால் சத்யாவை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ மீனா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி எந்த வசதியும் இல்லைனாலும் அந்த சின்ன வீட்டில் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, கூட்டு குடும்பமாக நான் சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டில் நான் தனியாக தான் இருந்தேன், அதுவும் இல்லாமல் எனக்கு சத்யா கிடச்சிருக்கான், எனக்கு அது போதும், சத்யாவை நான் மனசார நேசிக்கிறேன், அந்த வசதியை சத்யாவுக்குனால நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து மனோஜ் கடைக்கு போயிட்டு, டே மனோஜி அந்த பார்லர்காரி அவள் வயிற்றுல புல்ல இருக்குதுன்னு வேற சுற்றிக்கிட்டு திரியிறாடா, அவள் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளாடா, நீ எப்படியாவது அவளை கெஞ்சி கெஞ்சி எதனா பேச வச்சு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறா, அவள் டைவர்ஸ் கொடுத்துட்டானா உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் அம்மா கட்டி வைக்கிறேன்டா, ஆனால் அவள் வந்து மாசமாக இருக்கிறா, அவள் குழந்தைக்கு காரணம் நீ தான் சொல்கிறா, நீ வேற மசன் இருக்கியாடா, நான் உன்னை ஆணித்தரமாக நம்புகிறேன், சொல்லுடா இப்போ கூட உண்மையை சொல்லுடா, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அவளுடைய குழந்தைலாம் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைலாம் எந்த இல்லைம்மா அப்படின்றாரு. டே அதான் டிஏவோ ஏபிசியோ சொன்னாங்களே அந்த டெஸ்ட் எடுப்பாங்களாமே அப்படின்றாங்க. மா அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுமா அப்படின்றாரு. அது எடுத்தால் நீ மாட்டிப்பேன்னு சொல்கிறாங்களாடா, நீ சொல்லுடா உண்மையை சொல்லுடா மனோஜி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு வந்து ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி நீங்கள் வந்து உங்கள் வீடு வசதியான வீடு, நீங்கள் ஒரே பொண்ணு நல்லா வசதியாக வாழ்ந்தீங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் வாழ்ந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் நான் அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். என் ரூம் வந்து அங்கே பெட்ரூமு பெருசாக இருக்கும், ஆனால் இங்கே சின்னதாக இருக்கும், பரவாயில்ல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் என் ரவி இருக்கிறானே, அதுக்கு மேலே என்ன எனக்கு வசதி தேவை, பிடிச்சது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது மீனா, உங்கள் வீட்டில் ரேகா வந்திருக்காங்களே அதனால தானே நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரவியும் முத்துவும் பேசிக்கிறாங்க. பழக்குறலம்மா கரெக்டாக புரிஞ்சுக்கிச்சுரா மீனா என்ன கேட்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்ருதி, நீங்கள் பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க, பரவாயில்ல, நீங்கள் எப்படி உங்களுக்கு கஷ்டமாக தானே இருந்தது நம்ம வீட்டுக்கு வந்தப்போ, நாங்கள் கஷ்டமாக தான் இருந்தது, எல்லாம் ரவிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், பிடிச்சவரோட வாழும்போது மற்றதெல்லாம் எதுக்குங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் மனோஜ் கடைக்கு ஏசி வாங்கலான்னு போகிறாங்க. ஏன்னா ரேகாக்காக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல லூசு பொண்ணு கனகாவை பார்க்குறாங்க. உன் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்தோம்ல, டெக்கரேஷன் பண்ண வந்தோம்ல, நீ ஏம்மா தனியாக வந்திருக்க, இங்கே என்ன அப்படின்றாங்க. நான் ஃப்ரிட்ஜு வாங்க வந்தேன் அப்படின்றாங்க. யார் கூட வந்த அப்படின்னும் போது நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன் அப்படின்றாங்க. யார் உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜும் நிற்கிறாரு, அங்கே நியூமராலஜி ஜோசியக்காரும் நிற்கிறாரு. அப்போ அதுவும் அவரு தான் கையை காட்டும் போது மனோஜ் வந்து நியூமராலஜி ஜோசியக்காரரை காமிச்சிடுறாரு. காமிச்சிட்டதும் சாரி சார், அன்னைக்கு உங்கள் கல்யாணம் வரையும் நாங்கள் இருக்க முடியல அப்படின்னு முத்து கையை கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு தெரியுமே, நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே இது கல்யாணம் இது ஆகும் முன்னாடியே போயிட்டீங்களே சீக்கிரமான்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க முத்து. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே யார் பண்ணாங்கன்னு கேட்டேன், அப்போ நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்ற விஷயத்த சொன்னாங்க, அதான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. டே மனோஜி, என்ன மனோஜி நீ வந்து இப்போ உன் பொண்டாட்டியை ஏன் பொண்டாட்டின்னு மாட்டி விடுற அப்படின்னு கேட்குறாருங்க. நாளைய கதையில் இன்னும் மனோஜி எப்படி தப்பிப்பாரா, திரும்ப திரும்ப மாட்டிப்பாரா, அவர் கதையை பார்க்கறதுக்காக ஆர்வமுடன் காத்திருப்போமா. நன்றி, பாய்.